இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது இஸ்லாமிய சமூகமும் ஜாஹிலிய சமூகங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே 2 காணொளிகள் நான் பேசியிருக்கிறேன். அந்த 2 காணொளிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த 2 காணொளிகளையும் பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி, இந்த 3ஆம் பாக காணொளி. புரியுதுங்களா? அந்த காணொளியினுடைய தலைப்பு என்னது? இஸ்லாமிய சமூகமும் ஜாஹிலிய சமூகங்களும். அதாவது ஒரு சமூகத்தில் ஒன்று கூடலுக்கான மையப்புள்ளியாக, ஒன்றிணைதலுக்கான, ஒற்றுமைக்கான, ஒன்று கூடலுக்கான மையப்புள்ளியாக கொள்கையும் கண்ணோட்டமும் சிந்தனையும் வாழ்க்கை வழிமுறையும் இருக்கும்போது, புரியுதுங்களா, அவை அனைத்துமே அல்லாஹ் ஒருவனிடமிருந்து வெளிப்பட்டவையாக இருக்கும்போது அதில் உன்னதமான தலைமைத்துவம் மனிதனுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு சமூகத்தில் ஒன்று கூடலுக்கான, ஒற்றுமைக்கான, ஒன்றிணைதலுக்கான மையப்புள்ளியாக, இங்கே அநியாயத்துக்கான மையப்புள்ளியாக, அல்லது அநீதியை அரண் செய்வதற்கான மையப்புள்ளியாக, அல்லது தவறுகளை அரண் செய்வதற்கான மையப்புள்ளியாகன்னு சொல்லலை. ஏன்னா யார் செய்தாலும் தவறு தான், யார் செய்தாலும் அநீதி தான். புரியுதுங்களா? ஏன்னா தக்வா உன்னுடைய இறையச்சத்தினுடைய இறை பிரஞையினுடைய நிபந்தனைகளில் ஒன்று யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. யூ பி ஜஸ்ட், யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு பி தி மெயின்டெனர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது நீதியை நிலைநிறுத்துபவர்களாக, நீதியை பேணக்கூடியவர்களாக இருங்கள். யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. அதுதான் தக்வாவுக்கு, இறையச்சத்திற்கு நெருக்கமானது. ஸோ அப்போ இங்கே அநீதியை அரண் செய்வதற்கான, அநியாயத்தை அரண் செய்வதற்கான, தவறை அரண் செய்வதற்கான மையப்புள்ளியாக நம்ம சொல்லவும் முடியாது. இங்க நம்ம சொல்றது ஒன்று கூடலுக்கான மையப்புள்ளியாக. ஏன்னா ஜாஹிலிய சமூகத்துல ஒன்று கூடலுக்கான, ஒற்றுமைக்கான, ஒன்றுபடுதலுக்கான மையப்புள்ளியாக எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேச இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு சமூகத்துல ஒன்று கூடலுக்கான மையப்புள்ளியாக கொள்கையும் கண்ணோட்டமும் சிந்தனையும் வாழ்க்கை வழிமுறையும் இருக்குமோ, அதுபோல் அவை அனைத்துமே அல்லாஹ் ஒருவனிடமிருந்து வெளிப்பட்டவையாக இருக்கும்போது அதுல மனிதனுக்கு உன்னதமான தலைமைத்துவம் கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த சமூகத்துல மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சமூகத்துல மட்டும்தான் மனிதனுடைய தனித்தன்மை, மனிதனுடைய யுனிக்னஸ், மனிதனுடைய தனித்தன்மை உன்னதமான வடிவில் வெளிப்படுகிறது. சோ அப்ப இதற்கு நேர் மாற்றமா ஜாஹிலிய சமூகத்தின் நிலை என்ன? இதற்கு மாறாக ஒரு சமூகம் இனத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், நிலத்தின் அடிப்படையில், இன்ன பிற மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸின் அடிப்படையில், அதாவது உலகாயத பொருள் முதல்வாத தொடர்புகளின் அடிப்படையில் இணைந்தால், அதாவது இவை அனைத்துமே ஒன்று கூடலுக்கான மையப்புள்ளியாக இருந்தால் அந்த சமூகத்துல இனமும் நிறமும் நிலமும், இன்னும் துல்லியமா சொல்ல போனா தேசியமும் மொழியும் மட்டுமே வெளிப்படுமே அன்றி மனிதனுடைய உன்னதமான தனித்தன்மைகள் வெளிப்படாது. புரியுதுங்களா? ஏன்னா மனிதன் எப்பொழுது மனிதனாக நீடிக்க முடியும்? மனிதன் எப்பொழுது மனிதனாக நீடிக்க முடியும்? மனிதன் தன்னுடைய இனம், நிறம், நிலம், மொழி ஆகிய இந்த செயற்கையான வேறுபாடுகளை களைந்த பிறகுதான் மனிதனாக நீடிக்க முடியும். ஏன்னா ஏன் இனம், நிறம், மொழி, நிலம் ஆகியவை ஒன்று கூடலுக்கான, ஒற்றுமைக்கான மையப்புள்ளியாக இருக்கும் சமூகத்துல ஏன் மனிதனுடைய தனித்தன்மைகள் வெளிப்படாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த இடத்துல மனிதர்களுடைய தனித்தன்மைக்கோ தகைமைக்கோ தகுதிக்கோ முன்னுரிமை அளிக்கப்படாது. அதன் அடிப்படையில் மனிதன் கண்ணியப்படுத்தப்படுவதில்லை. அதன் அடிப்படையில் மனிதனுக்கு மரியாதையோ கண்ணியமோ அந்தஸ்தோ கிடைப்பதில்லை. மாறாக அவனுடைய இனத்தின் அடிப்படையில், அவனுடைய நிறத்தின் அடிப்படையில், அவனுடைய நிலத்தின் அடிப்படையில், அல்லது தேசியத்தின் அடிப்படையில், அல்லது அவன் பேசும் மொழியின் அடிப்படையில் தான் அவனுக்கு கண்ணியமும் மரியாதையும் அளிக்கப்படுகிறது. ஸோ அந்த ஒரு சமூகத்தில் மனிதனுடைய உண்மையிலேயே அவனுக்கு திறமைகள் இருக்கும், தனித்தன்மைகள் இருக்கும், தகைமை இருக்கும், தகுதி இருக்கும். ஆனால் அவை மூடி மறைக்கப்படுகின்றன, அவை எக்லிப்ஸ் செய்யப்படுது. புரியுதுங்களா? இந்த சமூகத்தில், இந்த ஜாஹிலிய சமூகத்தில். ஸோ அப்போ மனிதன் இனம், நிறம், நிலம், தேசியம், மொழி, இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்த பிறகுதான் மனிதன் உண்மையிலேயே மனிதனாக நீடிக்க முடியும். புரியுதுங்களா? ஆனா இதற்கு மாறா அவனுடைய ஆன்மாவையும் சிந்தனையும் நீக்கிவிட்டால் அவன் மனிதனாக நீடிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய ஆன்மாவையும் அவனுடைய சிந்தனையும் நீக்கிவிட்டால், புரியுதுங்களா, அவன் மனிதனாக நீடிக்க முடியாது. ஏனென்றால் மனிதனாக இருப்பதற்கு அடிப்படை அவனுடைய ஆன்மாவும் அவனுடைய சிந்தனையும் தான். ஏன்னா மனிதன் தன்னுடைய சுய நாட்டத்தின் அடிப்படையில், அவனுடைய இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தின் அடிப்படையில், ஆட்டானமியின் அடிப்படையில், சுய நாட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய கண்ணோட்டத்தை, தன்னுடைய சிந்தனையை
தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை மாற்ற முடியும். ஆனால் அவன் தன்னுடைய நிறத்தையோ இனத்தையோ மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அவன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியாது, அவன் தன்னுடைய இனத்தை மாற்ற முடியாது. அதுபோலதான் அவன் இன்னென்ன நிலத்தில் நான் பிறக்க வேண்டும், இந்த நிலப்பகுதியில் நான் பிறக்க வேண்டும், இந்த நாட்டில் நான் பிறக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்யவோ தீர்மானிக்கவோ கூட முடியாது. ஸோ அப்போ அவனுக்கு எந்த விஷயத்துல சக்தி இல்லையோ, அவனுக்கு எந்த விஷயத்துல சுயாதிகாரம் இல்லையோ, அவனுக்கு எந்த விஷயத்துல சுய நாட்டம் இல்லையோ, அந்த விஷயம் எப்படி அவனுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியதாக, மரியாதை அளிக்கக்கூடியதாக, அவனை உயர்த்தக்கூடியதாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இதுல சுயநாட்டம் இல்லை. அதாவது சுயமாக தெரிவு செய்வதற்கான சுதந்திரமோ சுயநாட்டமோ சுயாதிகாரமோ இல்லை. அவன் எந்த நிலப்பகுதியில் பிறக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிப்பது கிடையாது. அவனுக்கு அதில் சுதந்திரம் இல்லை. அவன் இன்ன நிலத்தில் தான் பிறக்க வேண்டும், இன்ன இனத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதை தெரிவு செய்யும் சுயாதிகாரம், சுதந்திரம் அவனுக்கு இல்லை. ஸோ அப்படிங்கும் பொழுது நிலப்பகுதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் கண்ணியம் கற்பிக்கும், மரியாதை அளிக்கும் ஒரு சமூகம் அல்லது ஒன்று கூடலுக்கான, ஒற்றுமைக்கான மைய புள்ளியாக, அளவுகோலாக இந்த அம்சங்களை வரையறுத்து வைத்திருக்கும் சமூகம் எப்படி முற்போக்கான சமூகமாக, எப்படி மனிதனின் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உகந்த ஒரு சமூகமாக இருக்க முடியும்? எப்படி அது மனிதனுடைய கண்ணியத்தை உத்தரவாதப்படுத்தும் சமூகமாக இருக்க முடியும்? எப்படி அந்த சமூகத்தில் மனிதனுடைய இந்த ஆர்டிபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த இனம், நிறம், மொழி, நிலம், இந்த அம்சங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி அந்த சமூகத்தில் மனிதனுடைய யுனிக்னஸ், தனித்தன்மை, தகைமை, தகுதி வெளிப்படும்? நிச்சயமாக வெளிப்படாது. ஸோ அந்த சமூகம் தான் ஜாஹிலிய சமூகம். புரியுதுங்களா? ஸோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த சமூகத்தில், நல்லா கேட்டுக்கிடுங்க, எந்த சமூகத்தில் மனிதர்கள் தங்களுடைய சுயமான நாட்டத்தின் வழியாக ஒன்றிணைகிறார்களோ, அதன் அடிப்படையில் தங்களுடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அந்த சமூகம் தான் நாகரிகமான சமூகம். இப்ப இருக்கக்கூடிய சோசியல் ஆர்டரை நீங்க பாருங்க. அதாவது வேர்ல்ட் ஆர்டரை, உலக ஒழுங்க, உலகத்தினுடைய சமூக ஒழுங்க நீங்க பாருங்க. இங்க மனிதர்கள் தங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில், சுய நாட்டத்தின் அடிப்படையில் ஒன்று கூடுவதற்கான சாத்தியத்தையே இந்த உலக ஒழுங்கு, இந்த உலகத்தினுடைய சமூக ஒழுங்கு இல்லாமல் ஆக்கிவிட்டது. அந்த சாத்தியமே இல்லை. புரியுதுங்களா? சோ அப்ப எந்த சமூகத்துல மனிதர்கள் தங்களுடைய சுய நாட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிணைகிறார்களோ, அதன் அடிப்படையில் தங்களுடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அந்த சமூகம்தான் நாகரிகமான சமூகம், முற்போக்கான சமூகம். மாறாக ஒரு சமூகத்துல அல்லது ஒரு சமூக ஒழுங்குல மனிதர்கள் தங்களுடைய சுயமான நாட்டத்தை கொண்டு ஒன்றிணைய முடியவில்லை, ஒற்றுமைப்பட முடியவில்லை, கைகோர்க்க முடியவில்லை எனில் அது பிற்போக்குத்தனமான சமூகமாகும். உதாரணத்திற்கு இந்த சமூக கட்டமைப்பை எடுத்துக்கிடுங்க. இந்த உலக ஒழுங்கை, ஒரு சின்ன உதாரணம் தான், இந்த உலக ஒழுங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். பலஸ்தீன் உதாரணத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க மனிதர்கள் தங்களுடைய சுயமான நாட்டத்தை கொண்டு இந்த காசுல, இந்த விஷயத்துல ஒன்றிணைய முடிகிறதா என்றால் நிச்சயம் இல்லை. புரியுதுங்களா? உதாரணத்திற்கு சுத்தி முஸ்லீம் நாடுகள், கோட் முஸ்லீம் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க. அரப் அப்படிங்கிற ரீதியில மொழி ரீதியாக ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா? கொள்கை ரீதியாகவும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தங்களுடைய சுய நாட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிணைய முடியவில்லை. ஏனென்றால் இந்த கட்டமைப்பை போஸ்ட் கொலோனியல் பீரியட்ல ஒரு ஜாகிலிய கட்டமைப்பாக வடிவமைக்கப்பட்டு அவர்களுடைய காலனித்துவவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகள், ஜியோனிசவாதிகளுடைய நலன்களுக்காக நிலப்பகுதிகள் துண்டாடப்பட்டு அவர்கள் ஒன்றிணைவதற்கான மைய புள்ளியாக ஆரம்பத்தில் மொழியை ஆக்கினார்கள். ஆரம்பத்தில் மொழி ரீதியான அசபியாவின் அடிப்படையில் ஹிலாஃபத்தை உடைத்தார்கள். இன ரீதியான அசபியாவின் அடிப்படையில் ஹிலாஃபத்தை உடைத்தார்கள். அதன் பிறகு தேசியவாதம், தேசிய அடையாளம் என்கிற அசபியாவை கொண்டு முஸ்லிம்களை முழு வீச்சில் முழுமுற்றாக துண்டாடினார்கள். முஸ்லிம் நிலப்பரப்புகளை துண்டாடினார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்கங்களை, அந்த சமூகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அந்த சமூகத்தின் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? சோ அந்த சமூகத்தின் ஜாகிலிய பிற்போக்குத்தனமான அந்த சமூகத்தினுடைய மார்க்கம் என்னன்னா, இந்த சமூக கட்டமைப்பில் நீங்கள் உங்களுடைய சுய நாட்டத்தின் அடிப்படையில், உங்களுடைய கொள்கைகளின் அடிப்படையில், உங்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையில், உங்களுடைய சுய சிந்தனை நாட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிணைய முடியாது. ஏனென்றால் இந்த சமூக கட்டமைப்பில், இந்த சமூக ஒழுங்கில் உங்களுக்கு முன்னால் நிற்பது உங்களுடைய கொள்கையோ கோட்பாடோ நபிகளார் விட்டு சென்ற அந்த மார்க்கமோ அல்ல. மாறாக உங்களுடைய தேசிய அடையாளம், உங்களுடைய இன அடையாளம், உங்களுடைய மொழி அடையாளம், உங்களுடைய கோத்திர பெருமை, இனப்பெருமை, இதுதான் உங்களுக்கு முன்னாடி முதன்மை அடையாளமாக நிற்கிறது. புரியுதுங்களா? இதுதான் அவர்களுடைய வெற்றி. இதுதான் அந்த ஜாகிலிய சமூக கட்டமைப்பை, ஜாகிலிய சமூக ஒழுங்கை நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பதற்கான அடையாளம்.
புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு சமூகத்தில் மனிதர்கள் வந்து தங்களுடைய சுயமான நாட்டத்தை கொண்டு ஒன்றிணைய முடியவில்லை என்றால் அது பிற்போக்குத்தனமான சமூகமாகும். இந்த சமூக கட்டமைப்பு சோ கால்டு ப்ரோக்ரஸிவ், சோ கால்டு முற்போக்குத்தனமான சமூகம் வந்து யதார்த்தத்தில் பிற்போக்குத்தனமான சமூகமாக இருக்கிறது. இஸ்லாமிய சொல்லாடலில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் ஜாகிலிய சமூகமாகும். அது ஜாகிலிய சமூகமாகும். இவை அனைத்திற்கும் நேர் எதிராக இஸ்லாமிய சமூகம் மட்டுமே கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணையக்கூடிய சமூகமாகும். அதற்கான மூல முன்மாதிரியை வந்து நபிகளார் காலகட்டத்தில் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 4 ஹலீஃபாக்களினுடைய காலகட்டத்திலும் அதற்கு பின்னர் வந்து ஆட்சி அமைப்பிலும் வந்து இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அவர்கள் வந்து கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ அப்ப இஸ்லாமிய சமூகம் மட்டுமே கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணையக்கூடிய சமூகமாகும். அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் தான் கருப்பர்களையும் வெள்ளையர்களையும், சிவப்பு நிறத்தவர்களையும் மஞ்சள் நிறத்தவர்களையும், அரபிகளையும் அஜமிகளையும், ரோமர்களையும் பாரசீகர்களையும், இன்ன பிற இனத்தார் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அம்சமாகும். இஸ்லாம் தான் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய கயிறாகும், அம்சமாகும். புரியுதுங்களா? சோ இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன் நாசு இன்ன ரப்பக்கும் வாஹிதுன். புரியுதுங்களா? உங்களுடைய ரப் ஒரே ரப்பு தான். லா ஃபதுல லி அரபியு அலா அஜமி. அதாவது அஜமிகளை விட, அரபி அல்லாதவர்களை விட அரபிகள் சிறந்தவர்கள் கிடையாது. வலாலி அஜமியோ அலா அரபி. அரபியரை விட அரபி அல்லாதவரும் சிறந்தவர் கிடையாது. அதுபோல் ஒரு கருப்பரை விட ஒரு வெள்ளையர் சிறந்தவர் கிடையாது. அதுபோல் வலாலி அஸ்வது அலா அபியது. ஒரு வெள்ளையரை விட கருப்பரும் சிறந்தவர் கிடையாது. இல்லா பித் தக்வா. தக்வாவினாலே தவிர. அதற்கான யார் சிறந்தவர் என்பதற்கான அளவுகோல் வந்து இந்த சமூகத்தில் வந்து தக்வா தான். புரியுதுங்களா? யா அய்யுஹன் நாசு இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் லா ஃபதுல லி அரபியு அலா அஜமி ولا لأجمي على عربي ولا لأبيض على أسود ولا لأسود على أبيض إلا بالتقوى الناس من آدم وآدم من تراب. மனிதர்கள் அனைவரும் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதமிலிருந்து வந்தவர்கள் தான். ஆதமோ வந்து அழுக்கிலிருந்து படைக்கப்பட்டவர், டஸ்ட்ல இருந்து படைக்கப்பட்டவர். சோ இந்த சமூகத்துல வந்து கண்ணியத்திற்கான, மரியாதைக்கான, அந்தஸ்துக்கான அளவுகோல் வந்து இறையச்சம் தானே தவிர காட் கான்சியஸ்னஸ், அல்லாஹ்வுடைய அதிகாரம் பற்றிய விழிப்புணர்வுடனேயே இருப்பதுதான் கண்ணியத்திற்கான அளவுகோலை தவிர இனமோ நிலமோ நிறமோ மொழியோ அல்ல. புரியுதுங்களா? ஏன்னா இதை வந்து திருக்குரான்லையும் சரி நபி மொழிகளிலும் சரி தெல்ல தெளிவாக பல இடங்களில் வந்து அல்லாஹ்வும் வலியுறுத்தி உள்ளார், நபிகளாரும் வலியுறுத்தி உள்ளார்கள். புரியுதுங்களா? அதாவது இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அதுபோல வந்து அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யானு யஷுத்து பஅதுஹு பஅதா. அதாவது ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் வந்து ஒரே நிர்மாண அமைப்பை போன்றவர். ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின், ஒரு மொழியை சேர்ந்தவனுக்கு ஒத்த மொழியை சேர்ந்தவன் என்று சொல்லவில்லை. ஒரு இனத்தை சேர்ந்தவனுக்கு ஒத்த இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லவில்லை. ஒரு நிலத்தை சேர்ந்தவனுக்கு ஒத்த நிலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லவில்லை. அதுபோல் ஒரு நிறத்தை சேர்ந்தவனுக்கு ஒத்த நிலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லவில்லை. ஒரு முஃமினுக்கு இன்னொரு மூமின். புரியுதுங்களா? இந்த மொழி, இன, நில, நிற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் வந்து ஒரே நிர்மாண அமைப்பை போன்றவர், ஒரே கட்டடத்தை போன்றவர். அதுல வந்து ஒவ்வொரு பாகமும் மற்ற பாகத்தை பரஸ்பரம் வந்து அரண் செய்த வண்ணம் இருக்கும். புரியுதுங்களா? சோ இத மாதிரி இன்னும் பல ஹதீசுகள் இருக்குது. அதாவது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தான் விரும்பி நேசிக்கும் ஒன்றை தன்னுடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மை விசுவாசியாக ஆக முடியாது. அது மாதிரி மன் அஸ்பஹா ஃபலம் யஹ்தம்ம பி உமூரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். அதுபோல முஸ்லிம்களுடைய விவகாரத்தை, இந்த உம்மத்தினுடைய விவகாரத்தை துளியும் பொருட்படுத்தாமல் எவரொருவர் தன்னுடைய காலை பொழுதை அடைகிறாரோ அவர் அவர்களில் ஒருவர் அல்லன்னு நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம். சோ அப்ப இந்த சமூக கட்டமைப்புல, இந்த சோசியல் ஃப்ரேம்வொர்க்ல வந்து மனிதர்கள் வந்து ஒரே சமூகத்தினராக இருக்கிறார்கள். மூமின்கள் வந்து ஒரே சமூகத்தினராக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வை மட்டுமே முன்னோக்குகிறார்கள், அவனுக்கு மட்டுமே அடிபணிகிறார்கள். அவனுடைய அச்சம், அவனை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமே இங்கே வந்து கண்ணியத்திற்கான, மரியாதைக்கான அளவுகோலாக இருக்கிறது. இந்த கொள்கையும் இந்த கண்ணோட்டமும் மட்டுமே ஒன்று கூடலுக்கான அளவுகோலாக இருக்கிறது. அவர்கள் அனைவருமே இந்த சமூகத்தில் சமமானவர்கள் தான். நல்லா கேட்டுக்கிடுங்க, அவர்கள் அனைவருமே இந்த சமூகத்தில் சமமானவர்கள் தான். அவர்களிடம் அவர்களுடைய மொழியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, நிலத்தின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படாது.
அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து மட்டுமே கட்டளைகளை வழிகாட்டல்களை பெறுகிறார்கள். தங்களை போன்ற மனிதர்களிடம் இருந்து அவர்கள் கட்டளைகளையோ வழிகாட்டல்களையோ பெறுவதில்லை. புரியுதுங்களா? ஏனென்றால் அப்படி அல்லாஹ்விடம் இருந்து மட்டுமே கட்டளைகளையும் வழிகாட்டல்களையும் பெறுவதால் தான் மனிதர்களுடைய தனித்தன்மையும் மனிதர்களுடைய தகைமையும் தகுதியும் வெளிப்படும் சமூகமாக இது இருக்கிறது. உண்மையிலேயே மனிதர்களுடைய தனித்தன்மைக்கு இந்த சமூகத்தில் மரியாதை அளிக்கப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக ஜாகிலிய சமூகத்தில் மனிதர்களுடைய இனத்திற்கும் மனிதர்களுடைய மொழிக்கும் மனிதர்களுடைய நிலத்திற்கும் தான் கண்ணியம் அளிக்கப்படுகிறது, மரியாதை அளிக்கப்படுகிறது. அல்லது கண்ணியத்திற்கான மரியாதைக்கான அளவுகோலாக இந்த அம்சங்களை முன்வந்து நிற்கின்றன. இப்போ சோகால்டு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சோகால்டு progressive முற்போக்கான so-called இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், இந்த வெஸ்டர்ன் சோசியல் ஆர்டர்ல மேற்கத்திய சமூக ஒழுங்கு உலக ஒழுங்குல 31,000 பேர் பலஸ்தீன்ல கொல்லப்பட்டாச்சு. அப்பாவி மக்கள், அதுல 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டாயிற்று. இந்த 31,000 எண்ணிக்கையில் வெறுமனே 100 பேர் அல்லது 50 பேர் ஒரு தாக்குதலில் அமெரிக்க சமூகத்தில் கொல்லப்பட்டால் இன்றைய தேதியில் உலகத்தின் எதிர்வினை, அதாவது உலக அதிகாரங்களின் உலக நாடுகளினுடைய தலைவர்களின் உலக சமூகங்களின் எதிர்வினை எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இது நார்மலைஸ் செய்யப்படுது. பலஸ்தீனர்களுடைய அந்த மரணம், பலஸ்தீன் நிலப்பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களினுடைய மரணம் இயல்பாக கடந்து செல்லும்படியான ஒரு சாதாரண நிகழ்வு போல இந்த சமூகம் நார்மலைஸ் பண்ணுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தனித்தன்மைகள், தகைமை, தகுதி அவர்களுடைய இறையச்சத்தின் அடிப்படையில் இந்த சமூகம் அவர்களுக்கு வழங்கவில்லை. அவர்களுடைய நற்செயல்கள், நற்பண்புகள், அற விழுமியங்களின் அடிப்படையில் இந்த சமூகம் அவர்களுக்கு வழங்கவில்லை. மாறாக அவர்களுக்கான மரியாதையும் கண்ணியமும், அவர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி, அவர்களுடைய தேசியம், அவர்களுடைய மொழி, இதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஏன்னா இந்த சமூகத்தில் அமெரிக்க சமூகம் உயர்ந்த சமூகமாக இருக்கிறது. அந்த நிலத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில். சோ அப்போ இங்க வேறுபாட பாருங்க. ஒரு அமெரிக்க சமூகத்திலேயோ அல்லது ஒரு ஐரோப்பிய சமூகத்திலேயோ அல்லது கோட் அண்ட் கோட் பணக்கார, கோட் அண்ட் கோட் வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் இத்தகைய, அதாவது இதுல 1% மக்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டிருந்தாலோ கூட உலக மக்கள், உலக சமூகத்தினுடைய எதிர்வினை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆக இதுதான் இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஜாகிலிய சமூகத்திற்குமான வேறுபாடு. ஆக மனிதர்களுக்கு ஒன்று கூடலுக்கான வழிமுறையாக, ஒன்று கூடலுக்கான மைய புள்ளியாக தங்களுடைய கொள்கைகளையும் கண்ணோட்டங்களையும் தன்னுடைய அவர்களுடைய சுய நாட்டத்தையும் வழங்காத இந்த சமூகம் பிற்போக்குத்தனமான சமூகமாகும். இந்த சமூகம் ரெட்ரோகிரசிவான சமூகமாகும். ஆகவே எந்த சமூகம் மனிதர்களுக்கு தங்களுடைய சுய நாட்டத்தின் அடிப்படையில், சுய விருப்பத்தின் அடிப்படையில், கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒன்று கூடலுக்கான ஒற்றுமைக்கான வாய்ப்பை வழங்குகிறதோ, இவற்றை ஒன்று கூடலுக்கான மைய புள்ளியாக ஆக்குகிறதோ, அதுதான் முற்போக்கான சமூகம். அதுதான் உண்மையிலேயே மனிதர்களுடைய பிரச்சனைக்கான ஆக்கப்பூர்வ நடைமுறை தீர்வுகளை, நியாயமான தீர்வுகளை வழங்கக்கூடிய சமூகம். அதுதான் இஸ்லாமிய சமூகம். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்றைய கோட் அண்ட் கோட் சோசியல் ஆர்டர் ஜாகிலிய சமூகமாகும். இந்த ஜாகிலிய சமூகத்தின் அடிச்சுவட்டை தான் சர்வதேச அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, உள்ளூர் அளவிலும் சரி முஸ்லிம்கள் மேல்மட்ட விவகாரங்களில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அடையாள ரீதியாகவும் சடங்கு சம்பிரதாய ரீதியாகவும் தான் தங்களை முஸ்லிம்களாக காட்டிக்கொள்கிறார்களே தவிர உள்ளூர் அளவிலும் அதே கதிதான். உள்ளூர் அளவிலும் பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் இந்த ஜாகிலிய கட்டமைப்பை அப்படியே அச்சூட்டாக பின்பற்றி அதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டே என்பதை பாருங்கள். உள்ளூர் அளவிலும் அவர்கள் தாங்கள் ஒன்று கூடுவதற்கான, தங்களுடைய ஒன்று கூடலுக்கான ஒற்றுமைக்கான மைய புள்ளியாக இவர்கள் எதை ஆக்குகிறார்கள், எதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதாவது கட்சி ரீதியாகவும், இயக்க ரீதியாகவும், ஜமாத் ரீதியாகவும், அமைப்பு ரீதியாகவும் பிளவுண்டு கிடக்கிறார்கள். அவர்கள் ஒன்று கூடுவதற்கான, ஒருங்கிணைவதற்கான மைய புள்ளியாக இதே ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சோ சர்வதேச அளவில் மேல் மட்டத்தில் அந்த ஜாகிலிய சமூகத்தில் மக்கள் ஒன்று கூடுவதற்கான, மக்களுடைய ஒன்று கூடலுக்கும் ஒற்றுமைக்குமான மைய புள்ளியாக எப்படி மொழி, இனம், நிலம், நிறம் இவையெல்லாம் இருக்கிறதோ அதுபோல் உள்ளூர் அளவிலும் முஸ்லிம்களினுடைய கோட் அண்ட் கோட் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்வோருடைய ஒன்று கூடலுக்கான ஒற்றுமைக்கான மைய புள்ளியாக கட்சிகளும்
அமைப்புகளும் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் ஒண்ணுமில்லாத பிசாத்து விவகாரங்களில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் ஜமாத்துகளுமே இவர்களுடைய ஒன்று கூடலுக்கான மையமாக இருக்கிறது. இவர்கள் இஸ்லாமிய சமூகம் என்று கூறிக்கொண்டே அடையாள ரீதியாகவும், அதாவது குறியீட்டு ரீதியாக, சடங்கு சம்பிரதாய ரீதியாகவும் மட்டுமே இவர்கள் இஸ்லாமிய சமூகமாக காட்டிக்கொள்கிறார்களே தவிர யதார்த்தத்தில் இவர்கள் ஜாஹிலியாவின் அடிச்சுவட்டையே பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜாஹிலிய சமூகமாகவே நிலைத்திருக்கிறார்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா குஃப்ரத்தின் மினன் நார் வஅன்கதக்கும் மின்ஹா. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். நீங்கள் பிளவுண்டு கிடந்தீர்கள், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள், எதிரிகளாக இருந்தீர்கள், பிளவுண்டு கிடந்தீர்கள், கூறுகளாகவும் பிரிவுகளாகவும் இருந்தீர்கள். இது குந்தும் அதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அவன் ரெக்கன்சைல் பண்ணா, ஒன்றிணைத்தான். புரியுதுங்களா? நீங்கள் பணத்தை எவ்வளவு செலவழிச்சாலும் உங்களுடைய உள்ளங்களை ரெக்கன்சைல் பண்ண முடியாது. கொள்கை ரீதியாக, சீர்திருத்தத்தின் மூலமாக, படிப்படியான பயிற்றுவிப்பின் மூலமாக, தர்பியாவின் மூலமாக அவன் உங்களை ஒன்றிணைத்தான். அவனுடைய நிஅமத்தின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆனீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் அதுபோல் நரக நெருப்பின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள். அவனுடைய அருளாலேயே நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். ஸோ இந்த ஒரு வசனத்தோட இந்த பாகத்தை நிறைவு செய்கிறேன். இஸ்லாமிய சமூகமும் ஜாஹிலிய சமூகங்களும் என்ற என்னுடைய இந்த காணொளியினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பாகத்தில் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்மில். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உலவட்டுமா.